அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன். இது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸு வரீங்கள்ல அவங்க அப்புறம் இப்போ அது ஒரு 2 மாதமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ நல்லா சமைப்பேலப்பா, வந்து எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் லெஸ்ட்டில் இருக்கோம், எங்களுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிடணும் போல் தோணுது, ஆனால் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது, டைமிங் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வீட்டில் வந்து நானே சமைச்சு தரேன். தூரந்தொலைக்கு பஸ் ஃபேர் கொடுத்துடணும், 1000 ரூபா. காலையில், மதியம், நைட்டு 3 வேளை. நைட்டு வந்து ஒரு 6 மணி 7 மணிக்கு சாப்பாடு செஞ்சுட்டு நான் வந்துடுவேன். டிஃபன் காலையில் 8 மணிக்கு தான் அவங்க வீட்டில் வந்துடுவேன். காலைல ஒரு 10 மணிக்குள்ளே உங்களுக்கு காலைல சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவேன். மதியம் 1 மணிக்கு 12 மணிக்கு தான் உங்களுக்கு மதிய சாப்பாடு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கனக்குள்ள ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து உங்களுக்கு 6-7 மணிக்கு நைட்டு டின்னர், நைட்டு சாப்பாடு எல்லாம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை செஞ்சு கொடுத்துருவேன். 4 பேர்த்துக்கு தான், 4-5 பேர்த்துக்கு தான். அதுக்கு மேலே நீங்கள் மேற்கொண்டு பே பண்ணணும். நான் ஒரு குடும்பம்னா ஒரு 4 பேர், மாமியார் மாமனார், பிள்ளைங்க 2 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 4-5 பேர், 6 பேர்த்துக்குள்ளே. அதுக்கு மேலே நம்ம கெஸ்ட்டு வராங்க அவங்களுக்குன்னா நீங்கள் தனியாக தான் பே பண்ணணும். சரியா? ஒரு ஃபேமிலி 4-6 பேர் கணக்கு. அவங்களுக்கு நான் வந்து நீங்கள் என்ன ரெசிபி கேட்குறீங்களோ அந்த ரெசிபியை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். 1000 ரூபா. நீங்கள் என்னென்ன ரெசிபி கேட்குறீங்களோ அந்த ரெசிபிக்குரிய பொருள் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அந்த பொருளை நீங்களே வாங்கி வச்சுருங்க. உங்கள் வீட்டிலே வந்து வீடு தேடி வந்து ஹோட்டல் சமையல் மாதிரியே வேறு எந்த கெமிக்கல் பொருளும் இல்லாமல், எந்த இதுவும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் வீட்டு பொருளை வச்சு இப்படி செஞ்சு சாப்பிட்லாம், ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்லாம். சில ஐட்டங்க மட்டும் வாங்க சொல்லுவேன். அந்த ஐட்டத்தை தான் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி மிச்சம் மீதாக இருந்தாலும் உங்கள்கிட்டே தான் பொருள். நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறது கிடையாது, நீங்கள் தான். அந்த மாதிரி வீட்டு சமையல். நீங்கள் என்ன ஹோட்டல் சாப்பாடு நாங்கள் சாப்பிடணும், வெளியில் போக முடியாது, ஆனால் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், நானும் ஞாயிற்றுக்கிழமை லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் சொல்லியிருக்கேன். இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸுகளில் நிறையா பேர்த்துக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அம்மாமார்களும் கூப்பிட்ருக்காங்க. நான் கோயிலில் போகிறவங்க அம்மாமார்களும் அந்த மாதிரி என்னை வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸுகளும் கூப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ரிலேட்டிவ்களுக்கும் அதை நான் தெரியப்படுத்துகிறேன். சரியா? ஞாயிற்றுக்கிழமைனாலும் சரி, எந்த நாளும் சரி நீங்கள் கூப்பிடுங்க. நீங்களும் ஃப்ரீயாக இருக்க மேலும் சரின்றுவேன். எனக்கு நான் ஃப்ரீயாக நான் யார் வீட்டுக்குனாலும் டேட் கொடுத்துருப்பேன்ல இந்த மாதிரி சமைக்க போகிறேன்னு, இப்போ நான் வரேன். அடுத்து ஒரு டேட் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற ஃபோன் நம்பர் 7305826179. இதான் என் ஃபோன் நம்பரு, வாட்ஸ்அப் நம்பரு. இதில் யாருனாலும் பேசி அனுப்புங்க.